நகைனாலே அது பெண்களுக்கானதுதான். இது ஒரு ஸ்டீரியோ டைப் சிந்தனை. இத சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய மோகன்லால் நடிச்சிருக்கிற நகை விளம்பரம் சுக்கு நூறா உடைச்சிருக்கு. ஆண்மையோட அடையாளம் அப்படின்னு கொண்டாடப்படுற மூத்த மலையாள நடிகர் மோகன்லால் வழக்கமா பெண்கள் அணியிற அகன்ற ஆரத்தையும் மோதிரத்தையும் அணிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பிம்பத்தை கண்ணாடியில பார்த்து மகிழ்றாரு. அந்த பிம்பம் காலம் காலமா நடந்து வர்ற ஆணுக்கு எதிரான ஒடுக்குமுறைய உடைச்சிருக்கு. ஆண்களும் அழகையும் அலங்காரத்தையும் விரும்புறவங்க தாங்க. அதை உணரவும் வெளிப்படுத்தவும் அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டுன்றத இந்த விளம்பரம் சுட்டி காட்டுது. உண்மையிலேயே 9000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய சிந்துவெளி நாகரிக தொல்லியல் தளம் ஒண்ணுல ஆண் எலும்பு கூடு ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதோடைய கழுத்துல 340 ஸ்டியர்டைட் மணிகள், 3 தங்க மணிகள், ஆனிக்ஸ் பதக்கம் கொண்ட பாசி ஒண்ணு இருந்திருக்குது. அதே போல இன்னொரு ஆண் எலும்பு கூட்டோட கையில சங்காலான வளையல் ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உலகின் பண்டைய நாகரிகத்துல ஆண்கள் அணிகலன் அணிவது ரொம்ப இயல்பா இருந்திருக்கு. அப்புறம் எப்ப இந்த ஆண்மைன்ற கற்பிதத்தை பிரம்மாண்டமா நம்ம கட்டமைக்க ஆரம்பிச்சோம்? எப்ப மாறணும்? நீ ஆண் பிள்ளை, அழக்கூடாது, வீரமா இருக்கணும், கோபமும் ஆவேசமும் மட்டுமே வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மற்ற உணர்வுகளை அடக்கி வச்சிருக்கோம். ஆண்கள் எப்போது முழு அளவுல தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினதில்ல அப்படின்னு நினைச்சா அது தப்பு. இந்த அடக்குமுறை வலிமை இல்ல, மூச்சை முட்டிக்கிட்டு வர்ற இறுக்கம். இது தொடர்றதால மனச்சோர்வு, தனிமை, ஏன் சமயத்துல தற்கொலை எண்ணங்கள் கூட பலருக்கு தோணுது. இந்த அடக்குமுறையால அதிர்ச்சியூற்ற எண்ணிக்கையிலான ஆண்கள் மனநல பிரச்சனைகளோட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மனம் திறக்கிறதே கஷ்டமாயிருக்கு. இரக்கம், மென்மை, அழுகை இது போன்ற எளிய உணர்வுகள் கூட ஆண்களுடைய உலகத்துல பலவீனங்களாக முத்திர குட்டப்பட்டிருக்கு. இது உணர்வுகளோட முடிவடைறது இல்லைங்க, அழகியலிலும் குறிப்பா தன்னை அலங்கரிப்பதற்கான உரிமையையும் பறிச்சிருக்கு. தனக்கு பிடித்த நிற ஆடை அணிகலன ஆண் அணிந்து அனுபவிப்பதற்கு உரிமை கூட அவனுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. அழகா நகைகள் போடுறது, கண்ணை பறிக்கிற ஆடைகள் அணிகிறது, தன்னை வசீகரமா காட்டிக்கொள்ற மிடுக்கு அப்படின்னு எதை செஞ்சாலும் ஆண்களை இந்த சமூகம் ஊக்கப்படுத்துறதே இல்லைங்க. ஆனா மெதுவா இந்த இறுக்கம் மாறி வருவதை காண்றதுல நமக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. சமீபத்துல காதல் தக்கோர் திரைப்படத்துல தற்பாலிற்பாளராக மூத்த மலையாள நடிகர் மம்முட்டி நடிச்சிருந்தார். அந்த மாதிரியே நடிகர் விஜய் சேதுபதி நடிச்ச சூப்பர் டீலக்ஸ் தமிழ் படமும் இது போன்ற சராசரி ஆண் அப்படிங்கிற பிம்பத்தை உடைக்கிற முயற்சிகளை வரவேற்க பழகுவோம். உணர்வுகளால் ஒடுக்கப்பட்ட ஆண்களை விட தங்களை முழுமையா உணர்ந்து வெளிப்படுத்த தெரிஞ்ச முடிஞ்ச ஆண்கள் தான் நம் எதிர்காலம். ஆண்கள் நகைகளை மட்டுமல்ல, அதை தாங்கும் நல் இதயங்களையும் பெருமையோடு அணியட்டும். பார்த்து ரசிப்போம்.